வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிராமத்து விவசாயி. நம்ம என்ன பண்ணிக்கிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாற்று நம்ம பறிச்சத இப்போ எண்ணிக்கிட்டு இருக்கோங்க. இது எப்படி நம்ம கணக்கு பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு முடிச்ச மொத்தம் ஒரு கும்மல்ல 100 இதுவும் சேரணுங்க. அதெல்லாம் சேர்ந்துச்சுன்னா ஒரு குப்பம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம எவ்வளோ நாற்று பிடுங்கியிருக்கோம் இதுவரைக்கும் அப்படின்றத நாங்கள் அப்படியே எண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒரு கையில பார்த்தீங்கன்னா 5 முடி எடுத்துக்கிறணுங்க. அதாவது நாற்று முடின்னு அப்படின்னு சொல்லுவோம். அது 5 முடி நம்ம எடுத்துக்கிட்டு அப்படியே நம்ம கணக்கு பண்ணா தாங்க கரெக்டாக இருக்கும். நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 தட்டா நாற்று பரவியிருப்போம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு தட்டில் நம்ம அரை தட்டு தாங்க பறிச்சு எடுத்திருக்கோம். இன்னும் நம்ம பறிக்க வேண்டியது நிறையாவே இருக்குங்க நாற்று. எல்லாத்தையும் பறிச்சு எடுத்துட்டு அப்புறம் நம்ம மொத்தமாக கணக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம பறிச்ச வரைக்கும் பாதியை மட்டும் நம்ம கணக்கு பண்ணியாச்சுங்க. இன்னைக்கு நம்ம நாற்று எல்லாத்தையுமே பறிச்சு வச்சுட்டு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு தாங்க நம்ம நடப்போகிறோம். அதனால் இன்றைக்கி நம்ம நாற்றப்புறம் பறிச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சாச்சுங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு நாற்றை நம்ம பறிச்சிருக்கோம். இன்னொரு தட்டு நாற்றை ஏன் நம்ம பறிக்காமல் வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நம்ம இன்னும் கொஞ்சம் 4 வய கீழே கொண்டு போய் நம்ம நடணுங்க. அதுக்காக தான் நம்ம அந்த ஒரு தட்டு நாற்றை வச்சுருக்கோம். இப்போ நம்ம பறிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு நாற்று தாங்க பறிச்சிருக்கோம். எவ்வளோ குப்பை நாற்று வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 725 நாற்று வந்திருக்குங்க. அதாவது 7 குப்பை நாற்று வந்திருக்குங்க.